நம்ம கதிர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜியோட அப்பாவும் அதே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. நம்ம ராஜியோட அப்பாவ நம்ம கதிர் வந்து எதார்த்தமா பார்க்குறாரு. இவர் என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு போறாரு? என்ன டாக்டர பார்த்துட்டு போறாரு? யாருக்கு என்ன பிரச்சனை தெரியலையே! அப்படிங்கிற மாரி வந்து கதிர் வந்து யோசிக்கிறாருங்க. உடனே நம்ம ராஜியோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போனோனே, நம்ம கதிர் வந்து அந்த டாக்டர வந்து பார்க்குறாரு. "சார் உங்கள பார்க்கணும்" அப்படின்னு. "சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி அவரும் கேட்கையில, "இப்போ வந்துட்டு போனாரே முத்துவேலு அவருக்கு என்ன பிரச்சனை சார் சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி நம்ம கதிர் கேட்கையில, உடனே "நீங்க யாருங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம டாக்டர் வந்து கதிர பார்த்து கேட்குறாருங்க. உடனே "நான் வந்து அவரோட பொண்ணோட ஹஸ்பண்டு தான் சார். சும்மா சொல்லுங்க. அவருக்கு நான் வந்து மருமகன் தான். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்டயே சொல்லுங்க சார்" அப்படிங்கிற மாரி வந்து கதிர் கேட்குறாரு. "மொத்த குடும்பமே இருக்கீங்க. ஒரு பேஷண்ட்ட வந்து தனியா அனுப்பிச்சு விட்ருக்கீங்க. கூட துணைக்கு யாரும் வரணுங்கிற அறிவு இல்லையா?" அப்படிங்கிற மாரி வந்து டாக்டர் வந்து கதிர பிடிச்சு திட்டிட்டு இருக்காருங்க. உடனே "சார் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார்" அப்படிங்கிற மாரி கதிர் கேட்கையில, அவருக்கு வந்து கேன்சர் இருக்கு. அவர் வந்து வீட்ல யார்ட்டயும் சொல்லலையா? அப்படிங்கிற மாரி வந்து டாக்டர் வந்து கதிர்ட்ட சொல்றாங்க. கதிருக்கு என்ன பேசுறது, ஏது பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியாம வாய அடைச்சு போய் நிக்கிறாரு. அதிர்ச்சியில நிக்கிறாரு. "என்னது கேன்சரா? ராஜியோட அப்பாவுக்கு கேன்சரா? ராஜிக்கு கூட இது தெரியாதா?" அப்படிங்கிற மாரி ஒரு சிந்தனையில நிக்கிறாருங்க. அடுத்த டைம் நம்ம கதிர் என்ன முடிவு எடுக்க போறாரு? நம்ம கோமதிட்ட போய் சொல்லுவாரா? நம்ம ராஜியோட அப்பாவுக்கு என்ன நடக்கும்? மொத்த குடும்பமும் ஒண்ணு சேருவாங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிருமா? சீரியல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க.